ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம்னா, இப்போ வந்து நீங்க என்னோட யூடியூப் சேனல்ல, கூகுள்ல இல்ல எதுலயோ நீங்க ஷவர்மா ட்ரெய்னிங் சர்ச் பண்ணீங்கனாவே என்னோட டீட்டெயில்லாம் வரும். ஸோ உங்களுக்கு ஷவர்மா டீட்டெயில் பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி நான் பண்றேன், அத பத்தி இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வந்து நீங்க ஒரு சின்னதா ஒரு ஷவர்மாவோ, இல்ல சின்ன ஷவர்மா கிரில்லு, பார்பிக்யூ அந்த மாரி சின்ன ஷாப்பு இல்ல ஆல்ரெடி நீங்க ஹோட்டல் ஏதாவது வச்சிருப்பீங்க. ஷவர்மா, கிரில்லு, பார்பிக்யூ ஆட் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனா மாஸ்டர் யாரும் கிடைக்க மாட்டாங்க உங்களுக்கு. அப்படியே கிடைச்சாலும் அவங்க சரியா வரமாட்டாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ரூ. 1000 ரூ. 1500 நீங்க பெர் டே குடுக்குற மாரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு சில பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு செட் ஆகும், மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்க சின்னதா ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஆல்ரெடி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி ஆரம்பிப்பீங்க. ஸோ அவங்கள வந்து இந்த மாரி நீங்க ஆள் போட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்டார்ட்டிங்ல வந்து கட்டுப்படி ஆவாது. ஸோ நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க நெறைய பேர். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, நம்ம டோர் ஸ்டெப்பாவே ட்ரெய்னிங் குடுக்குறோம். டோர் ஸ்டெப் மீன்ஸ் வந்து உங்க இடத்துக்கே வந்து நான் ஸ்டே பண்ணி ஒரு 3 நாள் மினிமம் 3 நாளு. அதுக்கு மேல உங்களுக்கு எத்தன நாள் வேணுமோ அத்தன நாள் வந்து நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணி உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே பிராக்டிகல் தான். உங்களுக்கு தியரி கிளாஸே இருக்காது. எல்லாமே ஒரு ஷாப்ல ஒரு மாஸ்டர் என்ன பண்ணுவாங்களோ, அத அப்படியே உங்களுக்கு லைவா பண்ணி காட்டி, ரெசிபி எல்லாமே மெஷர்மென்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஓனாவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கத்துக் குடுத்துருவோம். சரியா? நீங்க எதுவுமே திரும்ப எங்ககிட்ட வாங்குற மாரி இருக்காது. சரியா? ஸோ அந்த மாரி ஈஸியா தான் இருக்கும். அ ரொம்ப குயிக்கா, ஈஸியா கத்துக்கிற மாரி தான் நான் சொல்லிக் குடுப்பேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு சில பேர் பிளான் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆள் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனா ஆள் செட் ஆவாது. செட் ஆகாம வராம இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க என்னைய கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, நான் உடனே என்னோட டேட் அவைலபிளா இருந்துச்சு. என்னோட டேட் அவைலபிளா இருந்துச்சு. நான் ஃப்ரீயா இருந்தேன்னா, கண்டிப்பா உடனே கூட நான் வந்துருவேன். பட் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள், 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும். சரியா? இல்ல நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஃபியூச்சர்ல பிளான் பண்றீங்கன்னா, நீங்க ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கடை பார்த்துரணும். பார்த்ததுக்கப்புறம் எ என்கிட்ட நீங்க ட்ரெய்னிங் எடுக்க போறீங்க. என்னோட சர்வீஸ் வேணும்னா, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு, எனக்கு முன்னாடியே கான்டாக்ட் பண்ணி நீங்க என்கிட்ட பேசிடுங்க. பேசிட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு அட்லீஸ்ட் 1 வாரம் 10 நாள் முன்னாடி நீங்க என்ட்ட சொல்லி நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு கடைக்கு என்னென்ன வேணும்? நீங்க கடை மட்டும் பார்த்துருப்பீங்க. இன்டீரியர்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு சின்ன கடைனா இன்டீரியர் தேவைப்படாது. டேபிள் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்னோட டேட் சொல்லிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன அட்வான்ஸ் மட்டும். எதுக்குன்னா, அதுக்கு டேட் கன்ஃபர்மேஷனு, அப்புறம் அப்பதான் நான் வந்து உங்க இடத்துக்கு நான் வர முடியும். நான் 2 பேர்ட்ட அ அட்வான்ஸ் வாங்காம நான் 2 பேர்ட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அட்வான்ஸ் வாங்குனா தான் எனக்கும் நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். அதே மாரி அட்வான்ஸ் வாங்குனதுக்கப்புறம், நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்புவேன். பிடிஎஃப்ல என்னன்னா, நமக்கு இப்ப நீங்க ஒரு என்ன க ச சப்போஸ் வந்து ஷவர்மா, கிரில், பார்பிக்யூ ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுக்கு தேவையான மிஷினரி, எக்யூப்மெண்ட்ஸு, மசாலா ஐட்டம், அப்புறம் அன்னன்னைக்கு என்ன தேவை, நமக்கு என்னென்ன தேவைப்படும். ஸோ இந்த லிஸ்ட்டு எல்லாமே மெஷர்மென்ட்டோட நான் குடுத்துருவேன். ஸோ நான் ட்ரெய்னிங் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிறணும். அரேஞ்ச் பண்ணிட்டு நான் சென்னையிலேருந்து வருவேன். நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் ஓகே தான். எனக்கு பிரச்சனை இல்ல. நான் வந்துருவேன். நான் ஆல்ரெடி என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்தியா ஃபுல்லா பயணம் பண்ணி நான் ட்ரெய்னிங் பண்ணியிருக்கேன். சத்தீஸ்கர் போயிருக்கேன், ஆந்திரால போயிருக்கேன், பெங்களூர் போயிருக்கேன். ஓகேவா? பாண்டிச்சேரி போயிருக்கேன். இந்த ஒரு 4, 5 ஸ்டேட்ல பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்தியால எங்க இருந்தாலும் ஓகே தான். அ நான் வர்றதுக்கு ரெடியா தான் இருப்பேன். பட் வந்து ம் சவுத் இந்தியால எப்பவும் ஒரே பிரைஸ் தான். நான் சொல்ற சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரே மாரி தான் இருக்கும். நார்த் இந்தியால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்னால கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரொம்பலாம் இல்ல. கொஞ்சம் ஒரு 5% 10% எக்ஸ்ட்ரா இருக்கும். அது என்னன்னா டிராவல் டைம் பிளஸ் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். ஸோ அதனால. எனக்கு நாள் அதிகமாகும். ஸோ அதனால வந்து இந்த மாரி ஃபீஸ் நான் வாங்குவேன். ஸோ வந்து இதான் என்னோட கான்செப்ட் ஓகேவா? ஆ நான் நெறைய வீடியோ போட்டிருப்பேன். லாக்டவுன்லேருந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்க சின்னதா இல்ல ஆல்ரெடி கடை வச்சிருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க. எனக்கு இது மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். பெஸ்ட்டா நான் பண்ணி தருவேன்.
அதே மாரி நெறைய பேர் யோசிப்பீங்க, நான் எப்படி 3 நாள்ல கத்துக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா கத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிகலு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட்டு எல்லாமே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ, அதனால பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கணும். ஒரு ஆர்வம் இருக்கணும். நான் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே தாராளமா யார் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் ஒரே நாள்ல கூட கத்துக்கலாம். இருந்தாலும் அந்த 3 நாள் எதுக்குன்னா, உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகணும். நீங்க டெய்லி 3 நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பண்ணிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு அப்படியே ட்ரெயின் ஆயிரு நீங்க வந்துரும். ஸோ, நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்து நீங்க பிஸி ஆனீங்கன்னா கூட ஆள் சேர்த்து நீங்க பண்ணிக்கலாம், தாராளமா. அதுக்கப்புறம் நீங்க ஆள் வரலைன்னா, நீங்களே மேனேஜ் பண்ணி பண்ணிக்கலாம். கடை லீவ் போட தேவையில்ல. ஸோ, இதான் என்னோட கான்செப்ட். நான் இது எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரு அ ட்ரெய்னிங் சென்டர் மாரி ஆரம்பிச்சு நெறைய பேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்ரெய்னிங் நான் தான் ஆரம்பிச்சேன் முன்னாடி ஒரு லாக்டவுனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நெறைய பேர் சென்டர் ஆரம்பிச்சுட்டாங்க. பட் நான் சென்டர் ஆரம்பிக்கல. எனக்கு என்னன்னா, நான் டோர் ஸ்டெப்பா போயி, அவங்களோட இருந்து, அவங்க கடையில, அவங்க இடத்துல, அவங்க கத்துக்கிறது தான் பெட்டரா இருக்கும். ஏன்னா, நெறைய பேர் இன்னொரு இடத்துல போய் கத்துக்கும்போது பயப்படுவாங்க. நம்ம சரியா பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறையா தயங்குவாங்க, கூச்சப்படுவாங்க. ஸோ இது அப்படி கிடையாது. உங்க இடத்துலயே நீங்களே பண்றீங்க. அங்க யாரும் உங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க. சரியா? அதே மாரி நான் ட்ரெய்னிங்ல பார்த்தீங்கன்னா, உங்கள செய்ய விட்டு நான் பாட்டுக்கு விட்டுருவேன். நீங்க என்னென்ன தப்பு பண்றீங்க, என்ன கரெக்ஷன் ஆகுது, அத மட்டும் நான் நோட் பண்ணிட்டு, நான் அத மட்டும் சரி பண்ணுவேன். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கத்துக்கிறதுக்கு. ஸோ பயம் இல்லாம ஈஸியா நீங்க 2 நாள், 3 நாள்ல நீங்க ஈஸியா கத்துக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு இதோட வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாரி நான் எங்க வர்றதுக்கும் நான் ரெடி. நான் என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நெறையா ஊருக்கு, ஸ்டேட்டுக்கு நான் போயிருப்பேன். ஸோ நீங்க எங்க வர சொன்னாலும் நான் வர்றதுக்கு ரெடி. பட் நான் அவைலபிளா இருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னோட சர்வீஸ் நான் கண்டிப்பா பெஸ்ட்டா பண்ணி தருவேன். சரியா? ஸோ இதே மாரி உங்களுக்கு நெறைய வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆ சோசியல் மீடியா Facebook, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரியா? வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி நீங்க WhatsAppல பண்றீங்கன்னா, உங்களுக்கு இம்மீடியட்டா நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு டவுட் இருந்தா எனக்கு WhatsAppலயோ, Instagramலயோ நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ. பாய்.